வன்னியரசு, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். வழியில் காலை நீட்டி வம்புக்கு இழுப்பவர்களை எப்படி நாம் கடந்து போவது அப்படின்னு தொடங்கி, நயவஞ்சக சக்திகளின் நாசகார சீண்டலுக்கும் தூண்டலுக்கும் நாம் இரையாகிவிடக்கூடாதுன்னு உங்களுடைய தலைவர் தாய் சொல்னு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி தொடருங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் யார் திமுக கூட்டணிக்குள்ள உரசலை ஏற்படுத்த நினைச்சாங்க? யாருக்கான மெசேஜா இதை நீங்க முன்வைக்கிறீங்க? இல்லை, இது அந்த கடிதமே எங்களுக்கு எழுதப்பட்ட கடிதம். என்னை போன்ற தொண்டர்கள் நிறையா இருக்கிறோம். சோசியல் மீடியாக்கள் நிறையா இருக்குது. நிறையா ஊடகவியலாளருங்கிற பேரில் நிறையா அரசியல் தரகர்கள் நிறையா பேசிகிட்ருக்குறாங்க, நிறையா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேக்கு ஐடியில் அதில் குழப்பம் விளைவிக்கிறாங்க. எப்படியாவது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்து விடுதலை சிறுத்தைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கவனம் தம்பி அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் தொண்டர்களுக்கு, ஏன்னா தாய் சொல்லு அப்படிங்கிறது எங்களுடைய தாய்மண் பத்திரிகையில் தலையங்கமாக தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருந்தார் தலைவர். இப்போ அதை இதில் தொடங்குறார். இப்போ இது ஒரு அரசியல் நேரத்தில் இது எல்லாருக்கும் புரியணும். இதெல்லாம் நீங்கள் பல அரசியல் தரகர்கள் வருவாங்க, பலர் இதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் தான் ஊக செய்தியாளர்கள்னு சொல்லி ஊகவியலாளர்கள், அதில் புது சொல்லாடலை சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் நம்ம கவனமாக நம்ம இந்த கூட்டணியில் 2026 இந்த கூட்டணியில் தொடர போகிறோம். 2017 காவேரி மீட்பு தொடர்பான அந்த போராட்டத்தில் இணைந்து செயல்பட்டோம். 2019 இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, 2021 வெற்றி கூட்டணி, 24 வெற்றி கூட்டணி. அப்போ இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்போ இந்த வெற்றி கூட்டணியை உடைக்கணும், உடைச்சாதான் மற்றவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த முயற்சி கட்டாயம் தோல்வியில் தான் முடியும். அப்படிங்கிறதுனால தலைவர் ஒரு எச்சரிக்கைக்காக தொண்டர்கள்ட்ட தோழர்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக எழுதப்பட்ட கடிதமே தவிர இதில் வேறு ஒன்றும் புதிய செய்தியில் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே கடந்த காலங்களில் சொல்லியாச்சு. அதை திரும்ப கடந்த வாரம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்கிறாங்க, திரும்ப அதை தாய் சொல்ல ஒரு அறிக்கையாக தங்களுடைய தோழமை உங்கள் தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமோ நெருக்கடியோ விசிகாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை, அதாவது இப்போ அதிமுகவுக்கு வேறு சோர்ஸ் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் அவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல இடங்களில் இத்தனை அமாவாசை முடிஞ்ச உடனே நடக்க போகுதுன்னு சொல்லி அமாவாசையை நம்பிக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த அமாவாசையோடு சேர்ந்து திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்களான்னு அமாவாசையோடு சேர்ந்து அவர் வலிமேல் வெளிவைத்து காத்து கிடக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னாடியே இதில் இன்னொரு யூகவியலாக இருக்கே. இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதுக்கு இடையில எங்களை வெளியில் எங்களை போன்றவர்கள் இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தரை வெளியில் எடுத்துகிட்டு விட்டுட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு வேலை தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணி அதிலே சொல்லியிருக்கிறாரு, இது வெற்றிகரமான கூட்டணி, இதிலேருந்து ஏன் நம்ம வெளியேறணும்னு கேட்குறாரு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் நமக்கும் பங்கு இருக்கின்றாரு, இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் நமக்கும் பங்கு இருக்கின்றாரு. நாங்களே உருவாக்கிய கூட்டணி நாங்களே ஏன் உடைக்க முடியும்? எப்படி நாங்கள் உடைக்க முடியும்? நாங்கள் கட்டின வீட்டை ஏன் நாங்கள் சேதாரப்படுத்தணும்? நாங்கள் ஏன் சிராய்ப்பு ஏற்படுத்தணும்? அப்போ இது எங்களுக்கான கூட்டணி, எங்கள் கூட்டணி, இது நாங்கள் ஏன் போகணும் அப்படிங்கிறத இறுதிப்பட சொல்கிறாரு. அதனால் இந்த எச்சரிக்கை எங்களுக்கான எச்சரிக்கையாகவும் இருக்குது, அரசியல் தரகர்களுக்கான எச்சரிக்கையாகவும் இது புரிஞ்சுக்கிறணும். இது அப்படித்தான் நம்ம கொண்டு போகணும். ஏனென்றால் இன்றைக்கி 26ங்கிறது பல கட்சிகளுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அதில் அதிமுகவுக்கு ஒன்று, அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. 2026 ஆட்சி அதிகாரத்தை அவங்க கை பத்தலைன்னா கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே நினச்சா கூட அதிமுகவை காப்பாற்ற முடியாது. அப்படியான ஒரு நெருக்கடி எங்களுக்கு அந்த நெருக்கடி இல்லை. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்குது. விஜய்க்கு கூட அந்த நெருக்கடி இல்லை. ஆக அவர் இது ஏதாவது ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, பலர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மிக தெள்ளந்தெளிவாக இந்த அணியில் தொடர்கிறோம் அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதனால் எந்த குழப்பமும் இல்லை. போகிற வர்றவங்கலாம் காலை நீட்டி வம்புக்கு இழுத்தா கூட
அதுக்கு நம்ம எந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கான ஒரு கடிதம் தான், ஒரு புரிதலுக்கான கடிதம் தான் அது. இல்ல அது புரிதல் கூட்டணி கட்சிக்குள்ள புரிதலை ஏற்படுத்தியாச்சு. உங்க தொண்டர்கள்ட்டையும் அந்த புரிதல் இருக்குது அப்படிங்கும்போது அதை திரும்ப சொல்ல வேண்டிய கேள்வி, அந்த ஊகவியலாளர்களுக்கு இவ்வளவு மெனக்கடலோட அந்த பதிலை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருகிறது? அதன் பிறகு நீங்கள் முன்வைத்த முழக்கமானது, அதாவது கூட்டணி இல்ல ஆட்சியில கூட்டணி ஆட்சி, அந்த பங்கு ஆட்சியில பங்கு அப்படிங்கிற புள்ளிக்கு நகரும் பொழுது அதை இன்றைக்கு அது நம்முடைய கொள்கை கோட்பாடாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு லைன் அந்த இருக்கு. அப்ப அது கொள்கை கோட்பாடாக இருக்கு, நாம ஏதோ இன்னைக்கு தான் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. அது இப்போது நீங்கள் கடந்த தேர்தலின் போதெல்லாம் பேசல, இப்ப பேசுறீங்க அப்படிங்கிறதும் அது பேசுபொருள் ஆனதும் உண்மைதானே? இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் 99லேருந்து இந்த கோட்பாடை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, தமிழ் தேசிய விடுதலைங்கிறது ஒரு கோட்பாடு, பெண் விடுதலை அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அதுபோல் இதுவும் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டு புள்ளியிலேருந்து நாங்கள் பார்க்குறோம். சாதி ஒழிப்பு நிபந்தனையாக வச்சா தான் கூட்டணி வைக்க முடியும்னா நாங்கள் எப்படி அதை பேச முடியும்? தமிழ் தேசிய விடுதலை தான், தேசிய விடுதலை தான், தனித்தமிழ்நாடு தான் எங்களுடைய முன் நிபந்தனை அப்படின்னு சொல்லி யார்கிட்ட நாங்கள் பேச முடியும்? இதுக்கான அதை தான் சொல்கிறார், அதுக்கான காலம் வரும், அதுக்கான காலம் கணியணும், அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்யணும். அதிலே சொல்கிறாரு, அதற்கு நம்ம கட்சியை நம்ம வலுப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும், நம்ம வலிமைப்படுத்திக்கிட்டு இதை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸு, கட்சியை நீங்கள் அமைப்பாக வலிமைப்படுத்தினாதான் நம்ம கூட்டணியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோட்பாடை நம்ம முன்வைக்க முடியும். இத்தனை ஆண்டு கால விசிக வரலாற்றில் கிட்டத்தட்ட நீங்களும் பல தேர்தல்களை இப்போ சந்தித்து வந்திருக்கிறீங்க. தேர்தல்களில் வெற்றிகள் தோல்விகள் எல்லாத்தையும் பார்த்து இப்போ தொடர்ந்து இந்த கூட்டணியில் வெற்றியையும் விசிக தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்குன்னு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உருவாகி இருக்கிறாங்க, மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, அதற்கான வாக்கு வங்கிகளை ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குறீங்க. ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது நீங்கள் உங்க கொள்கை கோட்பாடோட நிறுத்திக்கிட்ட ஒரு விஷயத்தை புதியதாக வருகிற ஒரு கட்சி அழைப்பு விடுக்குது, அதே கொள்கையை வச்சு அழைப்பு விடுக்குது, இன்னைக்கு பாமக அதை சொல்லுது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை விட்ட இடத்த அவங்கெல்லாம் தொடர்றாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது என்னன்னா, இந்த கோட்பாடு, இந்த முழக்கம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்குமான முழக்கம். ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் பகிரக்கூடியவர்கள் எல்லோருக்குமான முழக்கம்தான் அது. அந்த கோட்பாடு அதுக்கான முழக்கம் தான். இப்போ பாமக கேட்குதுன்னா அவங்க எந்த கூட்டணியில் அமைகிறாங்களோ அந்த கூட்டணியில் அவங்க கேட்பாங்க. அது அவங்களுடைய உரிமை அல்லது அவங்களுடைய ஜனநாயக பணி, அது தனியாது. அதனால் இந்த கோட்பாடு ஏதோ விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமானது அப்படிங்கிறதே சுருக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் இது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இது மாதிரியான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஒரு பொது கோட்பாடாக இருக்குது, யார் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு நீங்கள் புதுசாக வர்ற கட்சி கூட அதை சொல்லலாம், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. யாருக்கு யார் கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல. கடந்த 35 ஆண்டுகளாக இந்த களத்தில் நாங்கள் நின்று வர்றோம். 99ல் நாங்கள் கூட்டணியில் தான் நாங்கள் வரோம், தனித்து நாங்கள் நின்றதில்லை இதுவரை, எல்லாமே கூட்டணியில் தான் வரோம் நாங்கள். அப்போ கூட்டணியில் தனியாக நிற்காத அளவுக்கு கூட்டணியில் வரோம்னா எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்களை அழைக்கிறாங்க. ஒருத்தர் கூட்டணியில் கூப்பிடலங்கிறதுனால தனியாக நிற்கலை அப்படிங்கிறதுனால அவங்க மற்ற கூட்டணியில் கூப்பிடலன்னு தான் அர்த்தம், அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல. ஆனால் எங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இல்ல, நீங்க ஸ்ட்ரென்த்னு சொல்ற விஷயம் தான் உங்களுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தையாக கருவியா யாரு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களை யாரு ஆயுதமா, உங்களை யாரு கருவியா பயன்படுத்த போறாங்க? நீங்க அந்த கூட்டணி கட்சிகள்ல அவ்வளவு கட்சிகள் இருக்கிறது, காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட, இந்திய யூனியன் முஸ்லீம்க்கு எல்லா கட்சிகளுக்கும் அங்கம் இருக்கிறது. உங்கள் கட்சி மீது மட்டும் அதை ஆயுதமாக கருவியாக பயன்படுத்துகிறவர்கள் யார்? யார் பயன்படுத்த நினைக்கிறார்கள்? அதுல என்ன உங்களுக்கு மட்டும் அந்த நெருக்கடி? ராஜ்நாத் சிங் இங்கே வந்தபோது தபால் தலை வெளியிட வர்றாரு. உடனே ஒரு அந்த ஊகவியலாளர்கள் உடனே பல ஊகங்களை கட்டமைக்கிறாங்க. ஏற்கனவே மதுவிலக்கு தொடர்பாக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியில் சொல்கிறாங்க, அதிமுக கலந்துக்கிறாங்கன்னா உடனே அதை ஒரு கதையை கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான நிறையா ஆட்கள் நிறைய உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி திறந்து பார்த்தோம்னா ஊடகங்களில், யூடியூப்களில் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை இந்த 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு பேச வைக்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி உருவாகி இருக்குது. நான் குறைச்சி அவங்கள அவமதிக்கின்ற
இதில் நோக்கத்தில் நான் சொல்லலை. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டான்னு சொல்கிறேன். அந்த அஜெண்டா தான் வந்து கருவியாக நான் சொல்கிறேன். நான் கருவி அப்படிங்கிறது அந்த அந்த அஜெண்டா தான். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ராமாயணத்தை நம்புகிறவங்க வந்து அனுமனுடைய இதயத்தை திறந்து பார்த்தா யார் இருப்பாங்கன்னு ராமாயணத்தை நம்பினவங்களுக்கு தெரியும். நாங்கள் ராமாயணத்தை நம்புகிற ஆட்கள் இல்லை. அதனால் நாங்கள் இந்த அறிக்கை மூலமாக வந்து நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். பேசலாம், சொல்லுங்கள் வன்னியரசு. இல்லை, அதாவது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மாதிரியான வெளியில் போக போகிறாங்க, இல்லை வந்து இன்னொரு கூட்டணிக்கு போக போகிறாங்கன்னு எந்த ஆதாரம் இருக்குது? அந்த ஆதாரம் தான் எனக்கு கிடைச்ச ஆதாரம். இப்போ இவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ பாருங்கள், சாம்சங் பிரச்சனையை வச்சு இடதுசாரிகளை வந்து இழிவுபடுத்துகிறாரு. அவங்க தலைமையே விலை போயிடுச்சுன்றாரு. முதல்ல வந்து கூட்டணியை வந்து உடைக்கிறது அல்லது கூட்டணிக்குள்ளே குழப்பம் விளைவிப்பது. ரெண்டாவது உள்நோக்கம் வந்து கட்சிக்குள்ளே குழப்பம் விளைவிப்பது. ரெண்டு முக்கியமான அஜெண்டாவோடு செயல்படுறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி வந்து இந்த கூட்டணியை உடைக்க விரும்புகிறவர்கள், ஒன்று கூட்டணிக்குள்ளே குழப்பம், ரெண்டாவது கட்சிக்குள்ளே குழப்பம். இப்போ சிபிஎம்மில் வந்து முடிவெடுக்கக்கூடியது யார்? மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் முடிவெடுக்க முடியும். எங்கள் கட்சியில் யார் முடிவெடுக்க முடியும்? எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் முடிவெடுக்க முடியும். நான் வந்து எதுவுமே நான் பேச முடியாது. ஒரு என்ன கருத்து சொன்னாலும் இறுதி கருத்து சுப்ரீம் கருத்து அவர் தான், சுப்ரீம் கோர்ட் அவர் தான். நீங்கள் அதுக்கு மேலே என்ன நீங்கள் பேச முடியும்? அப்போ இவர் மரியாதைக்குரிய அண்ணன் கலை வந்து யாரோ பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவருடைய ஊகத்தில் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து தலைவர் அந்த அறிக்கையில் இது இவங்க மாதிரி ஆட்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, தோழமை கட்சிகளோடு இணைந்து நாம் உருவாக்கிய கூட்டணியில் தான் தொடர்கிறோம், உறுதியாக தொடர்வோம். இதனை யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தெளிவுற புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பம் தேவையில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விளிம்பு நிலை மக்களை அதிகார வலுவுள்ளவர்களாக மேம்படுத்துவதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதனை வென்றெடுப்பதற்கு நம்மை நாமே கட்டமைப்பு மற்றும் கருத்தியல் அடிப்படையில் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா யாரோ கொடுக்கறது இல்லை. நாங்கள் சம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு சம பலம் வரும்போது தான் இதுக்கு நடக்கும். அதுக்கான வேலையை நாங்கள் செய்கிறோம். பேசுவோம்.